வணக்கம் மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் வந்து இப்ப தான் 2026 நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ, இதில தமிழக வெற்றிக் கழகம் மிகப்பெரிய அளவுல வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஸோ, அந்த ஆட்சி வந்து எப்படிப்பட்ட பெரும்பான்மை நிரூபிக்காம போயிருக்காங்க? எந்தெந்த இடத்துல வந்து அவைங்க கட்சிகள் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க? எங்க தோல்வி தழுவியிருக்காங்க? அப்படிங்கிற ஒரு திராவிட கட்சிகள் வழியா பார்க்க போறோம். ஸோ, வாங்க இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு ஒரு கன்வீனியன்ட்டா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. அந்த வகையில பார்க்குறப்ப நம்ம ஈரோடு மாவட்ட தேர்தல் முடிவு நிலவரங்கள் பார்க்க போறோம். ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8 தொகுதிகள் இருக்கு. அந்த 8 தொகுதியில பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு கிழக்கு தேர்தல் முடிவு நிலவரங்கள் பார்க்கலாம். ஈரோடு தேர்தல் கிழக்கு முடிவு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு அமைச்சர் தொகுதியா மாறி இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களோட மிகப்பெரிய அளவில் ஒரு ஆஸ்தான தளபதியா இருக்கிற விஜய் பாலாஜி அவர்கள் தான் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. ஈரோடு கிழக்கு தேர்தல் முடிவு நிலவரங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 87,808 பேரும், பெண்கள் 91,729 பேரும், இந்த இடத்துல வாக்காளர் மூன்றாம் பாலினத்தவர்கள் 29 பேரும், ஆக மொத்தம் 1,79,566 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2026 வாக்குப்பதிவு பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து 90% வாக்குகள் வந்து நடந்திருக்கு. 1,61,574 பேர் இந்த இடத்துல வாக்காளர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க, வாக்குகளை பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் பார்க்குறப்ப தமிழக வெற்றி கழகம் சார்பில் விஜய் பாலாஜி அவர்கள் தான் போட்டிட்டு இருக்காரு. அவர் 42.93% 69,747 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அடுத்து டிஎம்கே சார்பில் இந்திய நேஷனல் காங்கிரஸ் சார்பில் கோபிநாத் பழனியப்பன் அவர்கள் தான் போட்டிட்டு இருக்காரு. அவர் 28.18% 45,751 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து அதிமுக சார்பில் ஆர் மனோகரன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 23.50% 38,183 வாக்குகளும் பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் தாண்டவமூர்த்தி அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 3.07% 4,987 வாக்குகளும் பெற்று இந்த இடத்துல வந்து 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு. ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 23,966 வாக்குகளும் 14.80% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க ஈரோட்டில் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் பார்க்குறப்ப ஈரோடு கிழக்கு தேர்தல் முடிவு நிலவரங்கள் கடந்த 5 தேர்தல்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அந்த வகையில் தமிழக வெற்றி கழகம் இப்போதான் வாக்குகளை தொடங்கியிருக்காங்க. ஸோ 42.93% அவங்க வாக்குகள் தொடங்கி வச்சிருக்காங்க. டிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியோட மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க வாக்குகளை வந்து ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல் வந்து போன 2021 3 இடைத்தேர்தல் நடந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு சுவாரஸ்யமான தொகுதியாக இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இங்கே காங்கிரஸ் மிகப்பெரிய அளவில் ஒரு வெயிட்டாக இருந்திருக்காங்க. ஏன்னா ஈவிகே இளங்கோவன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் இருந்தார், அவர் இறந்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் சந்திரகுமார் வந்தார், மறுபடியும் வந்து இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் உள்ள வந்திருக்கு. அந்த வகையில் பார்க்குறப்ப டிஎம்கேயோட செல்வாக்கு மிகப்பெரிய அளவில் இருந்து இப்போ சரிஞ்சிருக்கு. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் 2016 செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புல தான் இருந்திருக்காங்க. ஸோ அப்படியே படிப்படியாக குறைஞ்சு இப்போ வந்து இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு கை கொடுக்க முடியாத தொகுதியாக இருக்குது. ஏன்னா ஈரோட பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மாநகர பிடிக்கிறதுங்கிறது இனிமேல் வந்து கொஞ்சம் அரிதாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் இருக்கிற தொகுதியான பவானி, பெருந்துறை, அப்புறம் கோபிச்செட்டிப்பாளையம் வந்து செங்கோட்டையன் அவர்கள் இருந்த வரைக்கும் அவங்க கண்ட்ரோல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் தமிழக வெற்றி கழகம் போனதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகத்துக்கு மாறிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஈரோட்டிலேயே பார்த்தீங்க அப்படின்னா மாநகரில் வந்து பிடிக்கிறதுங்கிறது ஏடிஎம்கேக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு கஷ்டமான வேலையாக இருக்குது. அடுத்து தமிழக வெற்றி கழகத்துக்கு நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 2016 ஒரு சொற்பமான வாக்குகள் 1.98 வாங்கியிருக்காங்க. ஸோ அப்படி 8% பக்கமாக வந்திருக்காங்க. இப்போ வந்து அது அப்படியே குறைஞ்சு கிட்டத்தட்ட அதாவது -4.87% வாக்குகள் குறைஞ்சு மிகப்பெரிய அளவில் ஒரு தோல்வி முகமாக இருக்குது. அடுத்து ஈரோடு மேற்கு தேர்தல் முடிவு நிலவரங்கள் பார்த்தலாம். ஈரோடு மேற்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கேல பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு முத்துசாமி அவர்களோட தொகுதி. ஸோ மிகப்பெரிய அளவில் வந்து முத்துசாமி அவர்கள் மேலே எதிர்பார்ப்பு இருந்தது. பட் ஆனால் வந்து அதையெல்லாம் தவிடுபடியாக்கி தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கு. ஈரோடு மேற்கு தேர்தல் முடிவுகளை பொறுத்தளவுக்கு ஆண்கள் 1,22,337 பேரும், பெண்கள் 1,27,723 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 47 பேரும், ஆக மொத்தம் 2,50,127 பேரும் இந்த இதில் வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்காங்க. அதில் 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமொழி பார்த்தீங்க அப்படின்னா 88% 2,20,143 வாக்காளர்கள் வாக்குப்பதிவு நடத்தியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அந்த வகையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் கே ஆனந்த் மோகன் அவர் தான் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அவர் 43.74% 96,836 வாக்குகள் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து அமைச்சராக இருந்த ஈரோடு முத்துசாமி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 33.69% 74,586 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து பிஜேபி சார்பில் யுவராஜா அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 17.25% 38,185 வாக்குகளும் பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து
நாம் தமிழர் கட்சி சார்பில் விஜய் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 3.67% 8124 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அந்த வகையில் பார்க்குறப்ப தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 10.10%, 22,250 வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த இடத்துல வந்து இது ஒரு அமைச்சர் தொகுதியாக இருந்தாலும் அந்த அளவுக்கு வந்து எதுவுமே பார்க்காம மிகப்பெரிய வெற்றியை தமிழக வெற்றி கழகம் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அடுத்து ஈரோடு மேற்கு கடந்த 5 தேர்தல்களில் எப்படிப்பட்ட வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு 43.74% வாக்குகள் வாங்கி இந்த இடத்த வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து டிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செல்வி ஜெயலலிதா காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் இந்த இடத்துல தோல்வி முகமாக இருந்தது. அவங்க இறந்த பின் மிகப்பெரிய அளவில் வந்து திமுக பக்கம் மாறி இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஏன்னா அந்த நீங்கள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னாலே தெரியும். கிட்டத்தட்ட அவங்க இறந்த பின் பார்த்தீங்கன்னா 52, அப்புறம் 60, 2021 தேர்தலெல்லாம் ஈரோடு முத்துசாமி அவர்கள் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு நல்ல வாக்குகளை வந்து அவர் கையில் வச்சிருந்துருக்காரு அப்படிங்கிறத நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து நல்ல ஒரு வெற்றி முகமாக இந்த தொகுதியில் இருந்திருக்கிறாரு. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு மாசான, ஏன்னா ஈரோடு கிழக்கு மேற்க பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தன்னோட கண்ட்ரோலில் மிகப்பெரிய அளவில் வச்சிருந்துருக்காங்க. ஸோ அவங்க இறந்த பின் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து அது வந்து கைவிட்டு போயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது. அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 2016 1.29% இருந்தது. அப்படியே வந்து படிப்படியாக ஏறி கிட்டத்தட்ட 6.18% வாக்குகள் பக்கமாக போயிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்க இப்போ வந்து -2.51% வாக்குகள் வந்து குறைஞ்சு மிக சொற்பமான அளவில் வாக்குகளை வந்து அவங்க இழந்திருக்காங்க. அதாவது அவங்களுக்கு பொறுத்தளவுக்கு அவங்களோட பர்சன்டேஜ்லேருந்து 50% இழந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து மொடக்குறிச்சி தேர்தல் முடிவுகளை வந்து பார்த்துடலாம். மொடக்குறிச்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 1,05,548 பேரும், பெண்கள் 1,06,103 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 13 பேரும், ஆக மொத்தம் 2,07,664 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவுபட்டிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 91.40%, 1,89,834 பேர் வாக்கு செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா டி சண்முகன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 31.50%, 60,715 வாக்குகளும் பெற்று இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து பிஜேபி சார்பில் கிருத்திகா சிவகுமார் அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 30.60%, 58,285 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து டிஎம்கே சார்பில் செந்தில்நாதன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. ஒரு 30.50%, 58,236 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் அருண் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 3.5%, 6,723 வாக்குகளும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 2,430 வாக்குகளும் 1.3% வாக்குகள் இந்த இடத்துல வந்து சொற்பமான வாக்கு வித்தியாசத்தில் மிகப்பெரிய அளவில் அதாவது புதுமுகமாக இருந்தாலும் இந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கு. ஏன்னா இது பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபியோட மிகப்பெரிய அளவில் ஒரு ஆளுமையான தொகுதியாக இருந்தாங்க. ஸோ டிஎம்கேக்கும் இந்த இடத்துல வந்துச்சு, ஏடிஎம்கேக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல பாசிட்டிவ் தொகுதியாக தான் இருந்துச்சு. ஆனாலும் சொற்ப வித்தியாசம் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் ரூரல் அர்பன் மட்டும் இல்லாமல் ரூரல்லையும் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது. அந்த வகையில் பார்க்குறப்போ மொடக்குறிச்சி கடந்த 5 தேர்தல்களில் எப்படிப்பட்ட வாக்குகள் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த வகையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் இந்த இடத்துல 31.80% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 2016 தோல்வி இருந்தாலும் 2021 வெற்றி பெற்றிருந்திருக்காங்க. ஸோ மிகப்பெரிய அளவில் வந்து இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருந்திருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வாக்குகளை வந்து பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு, ஏன்னா இனிமேல் வரப்போகிற தொகுதிகள் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு சுவாரஸ்யமாக இருக்க போகுது. அடுத்து டிஎம்கேவும் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாக்குகள் மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2024 அந்த லோக்சபா தேர்தலில் வாங்கின பர்சன்டேஜை விட 2026 பார்த்தீங்க அப்படின்னா 30.25% வாக்குகள் இழந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த காணொலி பார்த்தாலே தெரியுது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வெற்றி வாக்குகள் வந்து இந்த இடத்துல வந்து 1%, 3.13%, 7.20%, 7.45%, 2026 அப்படியே 3%, கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 60% வாக்குகளை இழந்திருக்காங்க அவங்களோட கணக்குகளில் அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழக வெற்றி கழகத்தோட வருகை வந்து நாம் தமிழரை வந்து ஒரு நல்ல அளவுக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது. ஏன்னா அதுவே நம்மளுக்கே தெரியும். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தோட வருகை வந்து, ஏன்னா எனக்கு தெரிஞ்சது அது நாம் தமிழரை மின்னும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியும். பட் ஆனால் வந்து அது ஆட்சியே பிடிச்சி ஏடிஎம்கே டிஎம்கேவே மிந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயமா கருதப்படுது. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு
உழைப்பு இல்லைனாலும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு கிரேஸ் இருந்துச்சு. அதை நம்ம மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. ஸோ பார்க்கலாம் அது எந்த மாரி இனிமேல் வரும் காலங்கள்ல அது எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பவானிசாகர் தேர்தல் முடிவு நிலவரங்கள் பார்த்துடலாம். பவானிசாகர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,16,193 பேரும், பெண்கள் 1,26,398 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 22 பேரும், ஆக மொத்தம் 2,37,613 பேரும் இந்த இதில் வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா 89.60% வாக்குகள் பதிவாயிருக்கு. 2,12,791 பேர் இந்த இடத்துல வாக்காளர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு விபி தமிழ்ச்செல்வி அவங்க போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க 33.70%, 72,321 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து ஏடிஎம்கே சார்பில் பன்னாரி அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 31.60%, 67,822 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து சிபிஎம் சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா பிஎல் சுந்தரம் அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 29.40%, 63,107 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் சௌந்தர்யா அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 2.7%, 5,832 வாக்குகளும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 4,569 வாக்குகள் வித்தியாசம், 2.10% வாக்குகள் வித்தியாசம் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது. அந்த வகையில் பவானிசாகர் கடந்த 5 தேர்தல்களில் எப்படிப்பட்ட வாக்குகள் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட முதல் தேர்தலில் வாக்குகள் 33.70% தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் ஏன்னா பன்னாரி அவர்கள் வந்து இந்த ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்குறப்போ இவரோட இருந்தாங்க, செங்கோட்டையன் அவர்களோட இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கட்சி தலைமை சொன்னங்காட்டி அவர் வந்து விலகிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் அவரோட வெற்றி வாய்ப்பு இந்த இடத்துல வந்து கொஞ்சமாக பறிக்கப்பட்டிருக்கு. பட் ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் மிகப்பெரிய அளவில் வந்து இந்த இடத்துக்கு வேலை பார்த்துருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. அந்த வகையில் பார்க்குறப்ப 2016, 2021 வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 2016 தோல்வி அடைஞ்சிருக்காங்க, 2021 வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ 2026 வந்து அது வாக்குகள் மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு. அடுத்து டிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு இது எப்பயுமே வந்து வலதுசாரி கட்சிகளுக்கு இடதுசாரி கட்சிகளுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுத்தாலும் இந்த இடத்துல வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க 2016 ஸோ அந்த அளவுக்கு வாக்குகள் வந்து இந்த இடத்துல இருந்துச்சு. பட் ஆனால் இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா 18.40% வாக்குகள் வந்து அவங்களுக்கு சரிஞ்சு தோல்வியை தழுவிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 0.70% வந்து 6% கொண்டு வந்திருக்காங்க. அப்புறமேட்டு இந்த இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3.80% மிகப்பெரிய அளவில் குறைஞ்சு அவங்க வந்து ஒரு நல்ல வாக்குகளை வந்து இழந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு. ஏன்னா அவங்களோட பர்சன்டேஜ் ஒரு 3%, அவங்களோட பர்சன்டேஜ் தான் வெற்றி பெற்று வச்சிருக்கு. ஏன்னா நாம் தமிழர் வாக்குகள் வந்து ஹோல்டாக இருந்துச்சு அப்படின்னா இது இந்த நடந்திருக்கிறது கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா அவங்களோட வெற்றி வித்தியாசங்கள் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு 60 தொகுதிகள் என்னமோ பார்த்தீங்கன்னா பிலோ 5% தான் இருந்துச்சு. ஸோ நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். ஸோ பார்க்கலாம் அது எந்த மாதிரி எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மக்களே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து ஒரு அரசியலை எப்படியெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து நான் மிகப்பெரிய அளவில் வந்து உங்களுக்கு தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்.